welcome to Hollywood Uncut with me, Farina. உங்க மனசுக்கு பிடிச்ச எந்த படமா இருந்தாலும் அது காமெடி படமா இருக்கட்டும், ரொமான்டிக் மூவி, த்ரில்லர் மூவி, எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தை பார்த்து முடிச்சோனே உங்களுக்கு இந்த படத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஸோ உங்க மனசுக்கு பிடிச்ச படத்துக்கு பின்னாடி இருக்கிற படப்பூஜை, ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூ, ஷூட்டிங் ஸ்பாட், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ற நிகழ்ச்சி தான் இந்த Hollywood Uncut. You're watching me, Lekha Washington, on Hollywood Calling. Hi everyone, this is Janani Iyer and you're watching me on Hollywood Calling. தெலுங்குல ரிலீஸ் ஆன மரியாதை ரமண்ணா படத்தோட ரீமேக் தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த படத்துல நம்ம சந்தானம் சார் முறையா ஹீரோவா நடிச்சிருக்காரு. நானே படத்தோட டைரக்டர் ராஜ்மௌலி சந்தானம் சார் பத்தி பேசியிருக்காரு, பாருங்க. நான் அவர் கூட நானி படத்தில் 2 நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியாது. நம்ம படத்தோட ரைட்டர் கிரேசி மோகன் சார் வந்து இல்லை சந்தானம் ஆக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அவர் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்ப பிஸி அவர். ஐயோ டேட்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரி கஷ்டப்பட்டு எப்படியாவது அவர் டேட்ஸ் வாங்கினோம். அவர் வந்தாங்க. வந்த உடனே அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. அவர் பார்த்த உடனே ஒரு சின்ன ஷாக்கு. ஐயோ நம்ம காமெடியன் கேட்டோமே, இவர் பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காரு, எப்படி இது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுவான்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. 2 நாளுக்கு ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சின்சியராக டைமுக்கு வருவாங்க. மேக்கப் போட்டு உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க. இந்த ஷாட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும், டைலாக்ல இல்லை ஆக்டிங்கில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ண முடியும்னு ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த குவாலிட்டி. படம் தவிர வேறு ஒன்றுமே தெரியாத அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்டு தின்ன ஆசையா படத்துல பவர் ஸ்டாரை காமெடியிலே ஒரு வித்தியாசமான காமெடியா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்துலையும் நம்ம சோலா ஸ்டாரான ராஜகுமாரன், அதாவது நம்ம தேவயானியோட ஹஸ்பண்டை சூப்பராக சந்தானம் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு வித்தியாசமான சோலா ஸ்டாரை நம்ம எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலான்னு நம்பலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் கண்ணல் அடித்தின ஆசையில் எப்படி பவர் ஸ்டாரோ அதில் சோலார் ஸ்டார்னு சொல்லி நடிச்சிருக்காரு. யாருன்னா தேவயானி மேடமுடைய புருஷன் ராஜ்குமார் சார். அவரோட படம் நான் ஒன்று பார்த்தேன். வாயில் ஜாங்கரிலாம் வச்சுக்கிட்டு சோலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் 100 days 150 daysலாம் போஸ்ட் ஓட்டியிருந்தார். இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை தூக்க அவர் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் என்னென்னா வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் துணி மில்ல எடுத்துன்னு வந்துட்டார். அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி மேலே கேட்குறாங்க, ஏங்க அங்கே வந்திருந்தார். ஆமாம் எங்க என்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்துட்டாருங்க அவருன்னு. நான் கூப்பிட்டு ஏன் சார் வீட்டில் சொல்லாமல் வந்தீங்கன்னு. இல்லைங்க வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, அவன் சந்தானம் வந்து ஆரியா சூர்யாவே ஓட்டுவான், நீ போன அவள் தான் நீ அல்வா துண்டு மாதிரி உன்னை வச்சு செய்வான், தயவு செஞ்சு போயிடாத, அப்புறம் என்னால் வெளியே தலை காட்ட முடியாதுன்னு. அவர் சொல்கிறார், ஏங்க ரொம்ப பயமாக இருக்கேன், நான் தெரியாமல் தான் துணி எல்லாத்தையும் வந்துருக்கேன், பெருசாக ஒன்றும் கலாச்சாரம் பண்ண சார். அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், ஃபுல் கவுண்டர் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது சார், நீங்கள் ஓட்டுறது எல்லாமே செய்கிறது எல்லாமே இருக்குது சார்ண்ணே. அப்படின்னா ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ண்ணே. ஸோ அதுக்கப்புறம் அவரை வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டரு. ஸோ அவர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஒரு முகத்தை தான் பார்த்து அப்படின்னு ட்ரெயிலரில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி அவரை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக ஹீரோங்கிறது வந்து 6 பேக்கு இப்படி சிவப்பாக இருக்கணும், லாண்ட்ரிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஹீரோங்கிறது ஒரு குணம், ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து நம்ம சந்தானத்துக்கிட்ட அதிகமாக இருக்க நான் ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளவே நுழைய முடியல. அப்படி ஒரு பயங்கர ரசிகர் கூட்டம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உள்ள நுழையும் போதே. இவ்வளோ கூட்டமும் தியேட்டருக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சோட ஹீரோ, அதாவது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின், இந்த படத்தில் மியூசிக் போடும்போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு, பாருங்க. 5 songs இருக்க படத்தில் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். ஃபஸ்ட் டைம் சந்தானம் சாருக்கு ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணியிருக்கோம். அதோட லிரிக்ஸ் லலிதானந்த் எழுதியிருக்காரு, முகேஷ் பாடியிருக்காரு. செகண்ட் ஒரு மெலடி சாங் இருக்குது, நாமுத்துக்குமார் லிரிக்ஸில் நரேஷ் ஐயரும் ஸ்ரேயா கோஷலும் பாடியிருக்காங்க.
அது ஒரு நைஸ் ட்ராவல் மெலடி சாங் நைட் டைமில் ஒரு ட்ரெயினில். அப்புறம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கலாட்டா சாங் இருக்குது. இப்போ கல்யாண வீட்னா ரொம்ப கலாட்டாலாம் இருக்கும். அதில் சந்தானம் சார் அந்த கலாட்டாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரி ஹியூமரஸான ஃபன் சாங். அதுக்கு கார்த்திக் பாடியிருக்காங்க மதன் கார்கி லிரிக்ஸில். அப்புறம் ஒரு ட்ரீம் சீக்வென்ஸ் ஒரு சாங் இருக்குது. அது பார்த்திங்கன்னா லலிதாந்து லிரிக்ஸில் ரஞ்சித் ஒரு புது சிங்கர் விஷ்ணுபிரியா ரவி பாடியிருக்காங்க. விஷ்ணுபிரியா ரவியோட டெபியூ இது. ஐ நோ ஷி ஹஸ் அ கிரேட் வாய்ஸ். ஐ ஹோப் யூ ஆல்சோ லைக் ஹர் வாய்ஸ் அ லாட். அப்புறம் தீம் மியூசிக் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது முத்துலிங்கம் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அனந்து பாடியிருக்காரு. நான் விஷ்ணுபிரியா இந்த படத்தில் பாடியிருக்கேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ல. இதான் டெபியூ சாங். ஸோ பயங்கர குத்து சாங் இது, செல்லக்குட்டி. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டட் வென் ஐ ரெக்கார்டட் இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ சாங் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் டூ வெல். டிரெக்டர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மற்ற படங்கள்லாம் வந்து இல்லை நான் பார்த்துருக்கேன், கூட நடிச்சிருக்கேன். ஒரு டேக் 2 டேக்லேயே வந்து இல்லை மேக்ஸிமம் எல்லாமே ஓகே பண்ணுவாப்புல. பட் இந்த படத்தில் வந்து ஒரு 7 டேக் 8 டேக் போனாலும் சின்ன கரெக்ஷன் எதாவது சொன்னால் கூட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இல்லை எடுத்துக்கிட்டு வந்து இல்லை ஒர்க் பண்ண விதம் அப்படின்றது உண்மையிலே கிரேட்டு. மற்ற ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் வந்து இல்லை எல்லா டெக்னீஷியனையும் வந்து இல்லை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்ததில்ல உண்மையிலே சந்தானம் இஸ் ரியலி கிரேட். ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் இது மாதிரி டைரக்டர் நாங்கள் ஸ்ரீநாத் அப்படின்னு சொன்னேன், யார் கேமராமேன் இது மாதிரி சக்தி, இது மாதிரி யார் ஆர்ட் டைரக்டர் மோகன், யார் டான்ஸ் மாஸ்டர் இது மாதிரி ராஜேஷ் கண்ணா, யார் எடிட்டர் இது மாதிரி சாய்காந்த், இது மாதிரி யார் பாட்டு பாடியிருக்காங்க விஷ்ணு பிரியா, யார் லிரிக் ரைட்டர் லலிதானந்த். என்னங்க யாருமே தெரில, எல்லாமே ஏதோ புது பேராகவே சொல்லிகிட்டே வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன் அதாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். தெரிஞ்சவங்கள வச்சு பெரிய ஆட்களை வச்சு பண்ணுறது கிடையாது, தெரியாதவங்களை அறிமுகப்படுத்துறது. நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவன் ஜெயிச்சா நமக்கு எதனா செய்வாம்பான்னு நம்புறவங்களுக்கு செய்யறதானங்க படம். நம்மளை சுற்றி பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படின்றது நம்ம வெற்றியே கிடையாது. நம்மளை சுற்றி நல்ல இதயம் உள்ள மக்கள் இருக்காங்களா, நம்மளை சுற்றி நம்மளை உண்மையாக ரசிக்கிறவங்க இருக்காங்களா. நான் வரும்போது கூட இவர் கேட்டார், ப்ரோ கேட்டார், டேய் தம்பி யார் கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க. நான் சொன்னேன் கெஸ்ட்டுன்னு நான் யாருமே கூப்பிடல ப்ரோ, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, நான் பண்ணாலும் வருவாங்க ஆனால் நான் யாருமே ஃபோன் பண்ணல, யாரையும் கூப்பிடல ப்ரோ அண்ணன். அப்போ யார் தாண்டான்னாரு, நீ எல்லாம் தான் கெஸ்ட்டுன்னு. என்னடா சொல்கிற, டே நான் ப்ரிப்பேர் பண்ணலடா பேசுகிறதுக்கெல்லாம்னாரு. அப்படியே நீ பேசிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவாங்க. வந்து உன் குரல் 2 வார்த்தை பேசுனேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன ரசிக்கிறவங்க என்ன நேசிக்கிறவங்க எனக்காக உழைக்கிறவங்க என் மேலே அன்பாக இருக்கிறவங்க தான் எனக்கு கெஸ்ட்டு. பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன்லாம் எனக்கு கெஸ்ட்டே கிடையாது. என்னை யார் பிடிச்சி இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு நான் யாருமே இங்கே இருக்கவங்க யாருமே நான் ஃபோனில் கூப்பிடல, இன்வைட் பண்ணேன், அப்போ இன்விடேஷன் போச்சு அவ்வளோதான். என்ன பிடிச்சி வந்தாங்க எனக்கு பேசுகிறாங்க. மயில்சாமி அவர் நான் மாமா தான் கூப்பிடுவேன், அவர் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். என்ன மாப்பிள்ளை நான் பார்த்தேன்டா பேப்பரில் ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படா இது மாதிரி ஈவினிங் மாமா ஃபங்க்ஷன் அப்படின்னா. அப்படி நான் வந்துடும்டா டே கண்டிப்பாக அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்விடேஷன் போய் முதல்ல வெயிட்டா மாமாக்கு என்ன, ஏன்னா என்னை பிடிக்கும் அவ்வளோதான், எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதுக்காக நடித்து ஒருத்தவங்களை கூப்பிடணும் இந்த ஃபங்க்ஷனை பெருசாக நம்மளாம் கிடையாது. நம்மளை பிடிச்சவங்க நமக்காக உண்மையாக உழைக்கிறோம் நம்ம கூட இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். சந்தானம் சாரோட ஃபிலிம் கேரியர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சின்ன திரையிலேருந்து இப்போ வெள்ளித்திரையில் ஒரு பெரிய ஸ்டாராக ஜொலிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இங்கே இருக்க எல்லாரும் சொன்னாங்க இப்போ வந்து சந்தானம் ஹீரோ ஆகிட்டாருன்னு. சந்தானம் ஹீரோவாக தான் சினிமாக்கே வந்தார். ஹீரோ காமெடி நான் பண்ணி தான் சினிமாவுக்கு வந்தார் முதல்ல. இந்த படத்தோட இயக்குனர் திரு ஸ்ரீநாத் சார் அவர் பார்க்கறது தான் ஆளு குள்ளமாக இருப்பார், ஆனால் ரொம்ப உயரத்தில் தொட்டிருக்காரு. ஐ மீன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் டைரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கதாநாயகன் சந்தானம் அவர்கள் சோலோ ஹீரோவாக களமிறங்கியிருக்காரு. இந்த படத்தில் காதல், நிறையா காமெடி, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன்னொன்னே அடித்தவொன்னே 10 பேர் பறக்கிறது அப்படிலாம் இல்லை. இந்த ஹீரோவுக்கு என்ன தாங்குமோ, கதைக்கு என்ன தேவையோ அந்த ஃபைட் பண்ணியிருக்காரு. சந்தானம் ஹீரோவாக இந்த படத்தில் வராரு. டான்ஸ் ஆடியிருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, எமோஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற முன்னணி ஒரு கதாநாயகன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் 2 படி முன்னாடி வந்து பண்ணியிருக்காரு. தோனி படத்துக்கு அப்புறமா பிரகாஷ் ராஜ் அண்ட் இளையராஜா சேர்ந்து பண்ணுற இந்த காம்போ எப்படி வரும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அற்புதமான அனுபவம் எனக்கு பழனி பாரதியோட. ஏனென்றால் எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதினார். நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேங்காக்கில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்த கதையை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டேன். என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணார்.
ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து எனக்குள்ளே இந்த கதையில் சில விஷயங்கள் நான் சொல்லணும், இதுதான் இந்த இடத்துல தான் பாடல்கள் தேவைப்படுதுன்னு சொன்னதும் என்னுடைய உணர்வை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை மறுபடியும் அவருடைய கவிதையில் வெளிப்படுத்தினது இருக்கு இல்லையா, அது நானே பிரமித்து போனேன். இந்த பிறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சது அப்படிங்கிற காளிதாஸ் உடைய கேரக்டரை அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப இந்த பிறப்பு எதுக்கு நடந்திருக்குன்னா பிறப்பு எதுக்கு கிடச்சிருக்குன்னா சாப்பிட்றதுக்காகத்தான் சார் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சதுன்னு. ஆனால் டியூன் போட்டாச்சு, தமிழ் உணவு வகைகளை பற்றியே பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கேட்டதுனால அதை வச்சே பாடல் எழுதிட்டு பாடி பார்த்தா இல்லையே இந்த பல்லவி சரியில்லையேன்னு தோணிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஆனால் எனக்கு கம்போசிங் நேரத்தை தவிர வேறு நேரத்தில் வந்து இசையை பற்றியோ அல்லது என்ன பண்ணணுங்கிறத பற்றியோ நினைக்கிற ஆள் நான் இல்லை. அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நேரத்தில் அதை கம்போஸ் பண்ணி தான் எனக்கு இது வரைக்கும் பழக்கம். ஆனால் முதல் முறையாக ரெக்கார்டிங் கிளம்பிகிட்ருக்கேன், பாட்டெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த பின்னாடி ரெக்கார்டிங் கிளம்பி அன்னைக்கு வந்து ஒரு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறேன் பாத்ரூமில். இல்லை இந்த பிறப்பு தான் இந்த ஒரு நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சதுங்கிற லைனில் இந்த பாட்டுக்கு வரணும், இதுதான் அந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து ஸ்டுடியோவில் வந்து இது பாத்ரூமில் எனக்கு தோணுதியா அப்படின்னு சொன்னால், சார் இதுதான் கரெக்டு, இது கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண தான் இப்போ நீங்கள் கேட்டது. இந்த பிறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சது. பிரகாஷ் ராஜ், ஸ்னேகா, ஐஸ்வர்யா, தம்பி ராமையா இப்படி ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவரோட குக்கு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். என்னை எப்படி அளவாக பயன்படுத்தணுமோ அந்த வகையில் அளவோடு பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த ஒரு அனுபவம் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம செலிபிரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. I always used to be there and look onto the stage generally all my life till now. First time I'm here and I can see facing cameras. Thanks to Prakash Raj sir, I'm here only because of him. And thanks to the whole team and Ullaraja sir. I'm no one to say anything about you sir. Great honor. Hope you love the film. It's definitely a good film. இன்னைக்கு ஷோவை பார்த்து அடடா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த Collywood Uncutலையும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Farina saying bye bye from Collywood Uncut.